வேலைன்னு வந்துட்டா 10 + 10 20 இல்லைங்க. எப்படின்னு சொல்றேன், கொஞ்சம் கவனிங்க. ஒரு வேலை நம்ம இப்ப செய்ய போறோம், சரிங்களா? அதை ரெண்டா செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த வேலையை 15 நிமிஷம் செய்ய போறோம், மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் செய்ய போறோம், சரிங்களா? ஸோ அந்த முதல் 15 நிமிஷம் அந்த வேலையை செய்யும் பொழுது எவ்வளவு வேலை செஞ்சோம் அப்படிங்கிறத நம்ம கணக்கு போட போறோம். செகண்ட் ஒரு 15 நிமிஷம் செய்ய போறோம் இல்லைங்களா, அதை எவ்வளவு செஞ்சோம் அப்படின்னு கணக்கு போட போறோம், சரிங்களா? ஸோ இப்போ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த முதல்ல அந்த 15 மினிட்ஸ் செய்ய போறோம் இல்லைங்களா, அதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது முதல் 5 நிமிஷம், ரெண்டாவது 5 நிமிஷம், மூன்றாவது 5 நிமிஷம், சரிங்களா? அந்த 3 5 நிமிஷமா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த முதல் 5 நிமிஷம் செஞ்ச வேலையை விட ரெண்டாவது 5 நிமிஷம் செய்யக்கூடிய வேலை கொஞ்சம் கூடுதலா இருக்கும். எஸ், அதே போல மூன்றாவதா செய்யக்கூடிய அந்த 5 நிமிஷத்துல வேலை செய்ய போறேன் இல்லைங்களா, அது வந்து ரெண்டாவது செஞ்ச 5 நிமிஷத்தை விட கூடுதலாக இருக்கும். ஸோ சரிங்களா? ஸோ நேரம் போக போக நம்மளோட வேலை செய்யக்கூடிய எஃபிஷியன்சி, ஃபோக்கஸ் ஜாஸ்தியா இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும், சரிங்களா? எஸ், இப்போ முதல்ல அந்த 15 நிமிஷத்தை ஒர்க் பண்ணி முடிச்சிட்டீங்க. அது எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருங்க, மைண்ட்லையோ பேப்பர்லையோ எழுதி வச்சிருங்க, சரிங்களா? செகண்ட் ஒரு பிரேக் போயிட்டு வரீங்க, அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை நம்ம திரும்ப கண்டினியூ பண்ண போகிறோம், சரிங்களா? மறுபடியும் ஒரு 15 நிமிஷம். ஸோ அங்கே என்ன பண்ணுறோம், அந்த 15 நிமிஷம் முடிஞ்ச உடனே எவ்வளோ ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத நோட் பண்ணி வைக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இது கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே அளவில் தான் இருக்கும், சில வேறு எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ 15 நிமிஷம் + 15 நிமிஷம் நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். எஸ், அடுத்தது இன்னொரு பிரேக் போயிட்டு வந்து அதே ஒர்க்கை கண்டினியூ பண்ண போகிறோம். எவ்வளோ நேரத்துக்கு? கம்ப்ளீட்டாக 30 மினிட்ஸ் வித்தவுட் எனி பிரேக் நம்ம அதை தொடர போறோம், சரிங்களா? எஸ், தொடருவோம், சரிங்களா? அந்த 30 நிமிஷம் அந்த குறிப்பிட்ட வேலையை நீங்க கண்டினியூஸா வித்தவுட் எனி பிரேக் செஞ்சுட்டீங்க. இப்போ எவ்வளவு ஒர்க் பண்ணுனீங்க அப்படிங்கறத நோட் பண்ணி வைங்க. நான் எங்க வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், சரிங்களா? முதல்ல ஒரு ½ அன் ஹவர் வேலை செஞ்சோம். எப்படி? ஸ்பிளிட் பண்ணி 15 + 15 ஸ்பிளிட் பண்ணி வேலை செஞ்சோம். அது ரெண்டையும் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட்டாக அந்த ½ அன் ஹவரில் பண்ணணும்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துக்கிட்டு இப்போ சிங்கிள் ஷாட்டில் ஒரு 30 மினிட்ஸ் ஒர்க் பண்ணீங்க இல்லைங்களா, அதையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அளவு, வேலையோட அளவு இந்த 30 மினிட்ஸ் செஞ்சோம் இல்லைங்களா, அது கூடுதலாக இருக்கும், எஃபிஷியன்சி அதிகமாகவும் இருக்கும். ஸோ 15 + 15 30 தான், சரிங்களா? பட் இந்த 30யும் இந்த 30யும் சேம் கிடையாதுங்க. இது நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருந்தீங்க, ஒரு பக்கம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். நான் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் 10 மணி நேரம் ஆஃபீஸில் தான் இருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. அது சிங்கிள் ஷாட்டில் போகுதா, 2 ஷாட்டில் போகுதா, 3 ஷாட்டில் போகுதா, இல்லை 100 பிரேக் எடுக்கிறீங்களா, எவ்ரி 10 மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறீங்களா, எவ்ரி 15 மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறீங்களா பொறுத்து இருக்குது. ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணா அதோட வேலையோட அளவு வேற, நேரத்தை சொல்லலை, வேலையோட அளவை சொல்கிறேன், சரிங்களா? ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களையும் ஏமாற்றிக்காமல் உங்களுக்கு ஒர்க் கொடுத்தவங்களையும் ஏமாற்றாமல் இருங்க. அதே போல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா அதிகப்படியான பிரேக்ஸை, டிஸ்ட்ராக்ஷன்ஸை உங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. பாய்.